தங்கம் அப்படின்ற ஒரு கமாடிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது மோஸ்ட் எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் நமக்கு. அது இன்னைக்கு வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 11% தங்கம் கோல்டு ரிசர்வ் எங்கே இருக்குன்னாக்கா இந்தியாவில் தான் கோல்டு வந்து ஜுவல்லரியாக வச்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கும் தங்கத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நேற்று இல்லைங்க, நம்ம தமிழ் பண்பாடில் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 5000 இயர்ஸாக வி ஆர் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. ஸோ இந்த வீடியோவில் 4 ways ஆஃப் இன்வெஸ்டிங் கோல்டு, அதில் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் வே டு இன்வெஸ்ட் இன் கோல்டு, இதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். Satish, financial consultant, author of this book Untold Wealth Secrets and Middle Class to $1 Million. உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபிஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் வேணால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஸோ இந்த கோல்டை வந்து நீங்கள் 4 வகையாக வாங்கலாங்க. இந்த 4 வகையில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் வகை எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ஜுவல்லரி அப்படின்னு சொல்லக்கூடியது தான். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவுக்கு ரிசர்வ்ஸ் வந்து ஜுவல்லரியாக வச்சுட்டு இருக்கோம். நம்ம இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்த ஒரு ஸ்டேட்டஸ் இமேஜ் எப்பயாவது நம்ம வந்து இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வெட்டிங் பார்ட்டிஸ் இதெல்லாம் போகும்போது அந்த ஒரு வீட்டில் இருக்கிற நகை, வீட்டில் இருக்கிற பட்டுப்புடவை கட்டிட்டு போகிறது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம விழுந்தடிச்சு சீட்டு போட்டு காசை சேமித்து வச்சு தங்க நகை வாங்கணும் அப்படின்றது தான் எய்ம். கல்யாணம் பண்ணால் கூட என்ன பண்ணுறோம், நம்ம அந்த தங்க நகையை கிஃப்டாக கொடுத்துட்றோம். சரி, இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன, குறைஞ்சபட்சம் 10-15% மேக்கிங் சார்ஜஸ். 1 லட்சத்துக்கு தங்கம் வாங்குறீங்க நீங்கள், 10%னா கூட அந்த பில்லை போட்டு அந்த தங்கத்தை நீங்கள் கையில் வாங்கும்போது அந்த 1 லட்சத்துக்கான தங்கம் உங்கள் கையில் இல்லை, 90,000க்கு தான் இருக்கு. 10% உடனே பில்லை போட்ட உடனே போயிடுது. தட் பேட். அது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி 3%, தட் இஸ் ஆல்சோ. ஸோ ஒரு 15% உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ்னா ப்ளஸ் ஒரு 18% ஸ்ட்ரெயிட்டாகவே. அது மட்டும் இல்லைங்க, அந்த கோல்டை நீங்கள் பத்திரமா வைக்கணும்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா இன்னைக்கு பேங்கிங்கில் போயிட்டு ஒரு சேஃப் லாக்கரில் ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த லாக்கருக்கு வாடகை கொடுக்கணும். நம்ம ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்சோ, அதுக்கும் கொஞ்சம் மணி நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் இதுதான் வந்து பாப்புலராக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கோல்டு அப்படின்னு சொன்னாலே. பட் இட்ஸ் எ வெரி வெரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய இருக்குது. உங்கள் அப்பா சொன்னாலும், அம்மா சொன்னாலும், கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாலும், சிஸ்டர் சொன்னாலும் சே நோ டு கோல்டு ஜுவல்லரி. ஓரளவுக்கு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப போயிட்டு ஜுவல்லரியாகவே வாங்கிட்டு இருக்காதுங்க. தட் இஸ் எ வெரி பேட் ஆப்ஷன். அப்போது 2வது ஆப்ஷன் என்ன, கோல்டை வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் வாங்குறது. என்னங்க, ஜுவல்லரியும் ஃபிசிக்கல் ஃபார்மில் தானே வாங்குகிறோம், ஆனால் இந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் நீங்கள் அந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸை கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் கோல்டை வந்து ஒரு பாராக வாங்குறீங்க இல்லை ஒரு காயினாக வாங்குறீங்கன்னாக்கா பாருக்கெல்லாம் மேக்கிங் சார்ஜ் இல்லை, காயினுக்கு சம்டைம் ஒரு 1% போடுவாங்க அவங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பியூரிட்டி ஆஃப் த கோல்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்ஷூர் பண்ணலாம், கேரண்டி பண்ணலாம். அந்த ஒரு ஹால்மார்க் கேரண்டி ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதில் வந்து பெருசாக நீங்கள் அந்த மேக்கிங் சார்ஜுக்கும் காசை செலவு பண்ண வேண்டாம். இதெல்லாம் அட்வான்டேஜ் ஒரு பார்ஸாக வச்சுக்கிறது இல்லை. பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ், அகெயின் ஜிஎஸ்டி பே பண்ணணுமே, 3% பே பண்ணுறீங்க இல்லையா, அண்ட் அதை நீங்கள் இதையும் ஸ்டோர் பண்ணணுன்னா ஒரு சேஃபு, ஒரு லாக்கரு, திரும்ப அதுக்கு ஒரு ரெண்ட்டு, இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இது வந்து அகெயின் லீஸ்ட் பாப்புலர். செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ நாட் அ தட் குட் ஆப்ஷன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்னங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இன்றைக்கி இந்த கேஷுன்னு சொல்லிட்டு கையில் காசே எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க. பஞ்சர் போடுற இடத்துலேருந்து, பால் வாங்குகிற இடத்துலேருந்து, எல்லா மளிகை சாமான இடத்துல எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், யூபிஐ, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், டிஜிட்டல் மணி, எல்லாமே டிஜிட்டலில் இருக்க மாதிரி கோல்டுமே இன்றைக்கி டிஜிட்டலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டலாக ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கோல்டு பீஸ், இடிஎஃப், கோல்டு இடிஎஃப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நிறைய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த வேஸ். இதில் வாங்கும்போது என்ன உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, ஸ்டோரேஜ் வேண்டாம், ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். 3% ஜிஎஸ்டி டேரெக்டாக போகுது இல்லையா, அது தேவையே இல்லை உங்களுக்கு அது. அண்ட் இந்த கோல்டை இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, ஸ்மால் அமௌண்ட்லேயும் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். 1 கிராம் கோல்டு இன்னைக்கு 6000 ரூபான்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. இதில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கூட கோல்டு வாங்கலாமே, அந்த கோல்டோட பார்ட் வாங்கலாமே. அந்த கோல்டோட அப்படியே அந்த ஈக்குவல் அப்ரிசியேஷன் உங்களுக்கு இதில் NAV அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூவில் வந்துடும்.
ஸோ கோல்டு மேலே போகும்போது இந்த நெட் அசெட் வேல்யூ மேலே போகும், கோல்டு கீழே வரும்போது இந்த நெட் அசெட் வேல்யூ கீழே வரும். பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கா தெர் இஸ் நோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் எதுவுமே கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கீங்கன்னாக்கா தட் இஸ் த ஒன்லி சார்ஜ் யூ நீட் டு பே. பட் இது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் வெரி கன்வீனியன்ட். இது கோல்டு ஸ்மால் பார்ட்ஸில் வாங்கலாம், ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை, கோல்டோட அதே அப்ரிசியேஷன் கிடைச்சிடுது. இது 3வது வகை. பட் இதை விட எஃபிஷியண்டாக நீங்கள் கோல்டை வாங்க முடியுமா? இதுதான் 4வது வகை. இது பேர் தான் வந்து சவரன் கோல்டு பாண்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இயர்லி 3 or 4 டைம்ஸ் எவ்ரி குவார்ட்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு இஷ்யூவன் கொண்டு வருவாங்க. அந்த ஒரு டேட்ஸ் இஷ்யூ அலாட்மெண்ட் டேட்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எஸ்ஜிபியை வாங்கலாம். ஸோ செகண்டரி மார்க்கெட்லேயும் வாங்கலாம், பட் அதை விட அவங்க ரிலீஸ் பண்ணும்போது வாங்குறது இன்னமும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கோல்டாக வாங்குறீங்க, நம்பர் 1. செகண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கறதுனால உங்களுக்கு சவரன் கேரண்டி வந்துடுது. 3வது அந்த ஒரு கோல்டு அப்ரிஷியேஷன் அஃப்கோர்ஸ் வருது. ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன கொடுக்குறாங்களோ உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க எவ்ரி ஆனம். பெரிய அட்வான்டேஜுங்க அது. ஏன்னா யூ கெட் த கோல்டு அப்ரிசியேஷன் ப்ளஸ் ஒரு 2.5% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன். ஸோ எஸ்டிபி வருது, நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டாக இவங்க எப்போ இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு இது அலாட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டேக்ஸ் அட்வான்டேஜ் இந்த எஸ்ஜிபி வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் விற்கிறீங்க, வேறு யாருக்காவது கொடுக்குறீங்கனாக்கா உங்களோட இன்கம் ஸ்லாபுக்கு என்ன இன்கம் ஸ்லாபோ அதில் நீங்கள் அப்படியே இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பே பண்ண வேண்டியிருக்கும். அகெயின் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நீங்கள் 5 இயர்ஸ் கழித்து விற்கிறீங்கனாக்கா அந்த ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் நீங்கள் எஸ்ஜிபிக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்படி நீங்கள் கோல்டை வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் வேஸில் வாங்க ஆரம்பிக்கலாம். நான் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கேன்னா என்னோட நெட்ஒர்த்தில் 10% மட்டும்தாங்க கோல்டாக வச்சுருக்கேன் நான். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சேஃப் ஹேவன். ஆல்சோ அது ஒரு லிமிட்டுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு பெரிய ஒரு மணி மல்டிப்ளிகேஷனும் கொடுக்காது. அடுத்த வீடியோவில் கோல்டு வாங்கலாமா வேண்டாமா, எந்த அளவுக்கு கோல்டை வாங்கலாம், கோல்டு வாங்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் கோல்டை எந்த அளவுக்கு வாங்கிட்டு அடுத்ததான் நீங்கள் என்ன வாங்கலாம், வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நான். ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கிளிக் த லைக் பட்டன். நீங்கள் எந்த அளவுக்கு கோல்டு வச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு இந்த 4 வகையில் எந்த வகை பெஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லைக் டு see that. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். see you, bye bye.